அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் அப்பாவும் 2 பெண்களும் வசித்து வராங்க. அந்த குடும்பம் மிகவும் பரம ஏழை குடும்பம். அவர் வேலைக்கு போய் தான் சாப்பிடணும். அந்த குடும்பமும் அப்படி தான். டெய்லியும் அன்னாடு கிடைக்கிற காசை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வேலைக்கு செல்லும்போது அவரோட 2 செருப்புகளும் பிஞ்சு போயிடுது. அந்த செருப்பு அவருக்கு வாங்குகிற அளவுக்கு கூட சக்தி இல்லை, வசதி இல்லை. அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது வெறும் கால்களோடு போகிறாரு. அந்த கால்கள் கற்களும் முட்களும் பட்டு புண்ணாகுது. அவர் மனம் நொந்து மறுநாள் காலையில் இறைவனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போய் வெளியே பார்க்கும்போது 2 கால்களுமே இல்லாமல் ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே இவர் நினைக்கிறாரு, நமக்கு செருப்பு தான் இல்லை, இவருக்கு 2 கால்களுமே இல்லை. அப்போது நம்ம பிரச்சனையை விட இவர் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு வராரு. அதே மாதிரி தாங்க, நமக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது. அதனால் நம்ம பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் பயந்து போய் வாழாதீங்க. அவ்வளோதான்.